அன்பான பிள்ளைகளுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றும் டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைந்திருக்கும் அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தானே, ஒரிகம்பானியில் நிறைய விளையாட்டு சாமான்களை விளையாடக்கூடிய மாதிரி நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி கொடுத்துருக்குறேன் தானே. இனி ஒவ்வொரு முறையும் நாங்கள் பூக்களை செய்வது போல் இப்போ பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு தெரியும், இப்போ ஒரிகம்பானியில் வேறு வேறு விளையாட்டு உபகரணங்களை நாங்கள் செய்யலாம். இப்போ நான் நினைக்கிறேன் இன்று அப்படி நினைக்கக்கூடிய இந்த ஆண் பிள்ளைகளுக்காக நாங்கள் இப்படி ஒரு ராக்கெட் ஒன்று செய்யலாம் என்று நான் செய்ய இருக்கிறேன். இது நாங்கள் மேலேயும் வீசி எறியலாம். இதுவும் நாங்கள் செய்து பார்க்கலாம். இது எப்படி செய்யலாம் என்று. இப்போது இது போல் நாங்கள் நாற்சதுரம் கொண்ட அமைப்பை கொண்ட கடதாசி எடுத்துக்கொண்டு இதை செய்யும் போது கொஞ்சம் அதாவது லேசான பாரம் குறைவான ஒரு வகையில் தான் கடதாசி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அது மேலே வீசி எறிந்து விளையாடும் போது இலகுவாக இருக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போது இந்த முக்கோணம் வரக்கூடிய மாதிரி இதை மடித்து கொள்வோம். இனி இதை மீண்டும் திருப்பி மற்ற பக்கத்துக்கு முக்கோணம் வரக்கூடிய மாதிரி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு இதை திருப்பி இதோ இப்படி சரிசமமாக மடிக்க வேணும். அதே போல் இந்த பக்கத்துக்கும், அதாவது நீள் சதுரம் வர மாதிரி இப்படி சரிசமமாக மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, இதோ உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இது போல் நிறைய நாங்கள் செய்திருக்கிறோம். இப்படி ஒன்றாக சேர்க்கும்போது ஒரு பெரிய முக்கோணம் உண்டு வரவங்களுக்கு முக்கோண அமைப்பு கிடைக்கும். இனி இதோ இந்த இந்த வலப்பக்கமாக இருக்கிற இந்த பகுதியை எடுத்து இப்படி நடு கோட்டுக்கு வர மாதிரி உள்நோக்கி மடிக்க வேணும். அதுபோல் எதிர்பக்கத்தையும் இப்படி மடிக்கலாம். இனி இரண்டையும் நாங்கள் மடித்தாச்சு. இனி நாங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால், இந்த பகுதியை எடுத்து இந்த கோட்டுக்கு வரக்கூடிய மாதிரி மடிக்கணும். இனி இந்த இடத்துல பாருங்கள், கொஞ்சம் அப்படி சரிவா இதோ விரித்து இந்த இந்த முக்கோணம் இருக்குதானே, இதை நடுவுக்கு வர மாதிரி இப்படி மடித்துட்டு இந்த பகுதியை மடித்து இப்படி உள்பக்கமாக மடிக்க வேணும். இனி பாருங்கள், இதில் ஒரு சின்ன பகுதி இருக்குதானே, பாருங்கள் இரண்டு வாள்கள் போல் வருது. இதில் ஒரு பகுதி எடுத்து இதோ இந்த இந்த கோடு தெரியுது தானே, இந்த கோட்டுக்கு இப்படி வர மாதிரி மடிக்க வேணும். கொஞ்சம் அப்படி மடித்து அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். அதுபோல் மற்ற பக்கத்தையும் இதே மாதிரி நாங்கள் மடிக்க வேணும். இனி பாருங்க, இது சரியாக நாங்கள் மடித்திருந்தால் இது நேராக பாருங்கள், நேராக எங்களுக்கு தெரியும், சரிசமமாக இருக்கும். இப்போது ராக்கெட்டினுடைய ஒரு பகுதியை நாங்கள் முடிச்சாச்சு. இனி மறுபக்கம் திருப்பி இதோ அதே போல் இதையும் அப்படி மடித்து, அதே போல் எதிர்பக்கத்தையும் அப்படி உள்நோக்கி மடித்து, இந்த கார்னருக்கு தானே இதை எடுத்து இப்படி கொஞ்சம் சரிவா இப்படி இந்த இடத்துல வைத்து மடித்துக்கொள்ள வேணும். அதே போல் இந்த பக்கத்தையும் எடுத்து இந்த பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த பகுதியை எடுத்து இப்படி மடிக்க வேணும். அதுபோல் எதிர்பக்கத்தையும் எடுத்து இப்படி வெளிநோக்கி இப்படி மடிக்க வேணும். இதோ பாருங்கள், எங்களுடைய ராக்கெட் அமைப்பு வந்துடுது. இனி மெதுவாக இதை நடுப்பக்கத்தில் எடுத்து இப்படி இதோ பாருங்கள், இப்படி கொஞ்சம் விரித்தா இதோ உட்பக்கமாக நாங்கள் இப்படி விரித்து இப்படி நிறுத்தி வைத்தா பாருங்கள், இவ்வளோ அழகான ராக்கெட், ரொம்ப இலகுவாக செய்யக்கூடிய ஒரு ராக்கெட். இது போல் இதோ ஸ்டோன் எடுத்து மெதுவாக இப்படி வைத்து இப்படி ஊதும்போது பாருங்க மேலே இப்படி எழும். இது போல் வீட்டில் நீங்கள் பாடம் செய்து முடித்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் விளையாட வேணும் என்ற ஒரு எண்ணம் வந்தால் உங்களோட சகோதரங்களோட சேர்ந்து இப்படி 2 ராக்கெட்டுகளை செய்து யாருடைய ராக்கெட் அதிகமாக மேலே எழுகிறதுன்னு பார்த்து நீங்கள் விளையாட்டை பார்க்கலாம். அதுபோல் இன்னும் நிறைய நாங்கள் ஒரிகம்பாடியில் நிறைய செய்யலாம். தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க.
ஆகவே எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோடாக இணைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க பிள்ளைகளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.